இந்த சேனல் ஓவியத்தின் மீதான எங்களுடைய சொந்த கருத்து புரிதலை அடிப்படையாக கொண்டது. ஓவியத்தை பற்றிய எங்களுடைய புரிதலையும் அனுபவத்தையும் இந்த சேனலின் மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே எங்களுடைய நோக்கம். இந்த சேனலுக்கான உங்களுடைய பேராதரவுக்கு எங்களுடைய நன்றிகள். வெல்கம் டு சித்திரம் டிராயிங் ஸ்டுடியோ. நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போர்ட்ரைட் பென்சிலில் பிளாக் அண்ட் ஒயிட்ல எப்படி போர்ட்ரைட் வரைகிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இது நம்மளுக்கு ரெண்டாவது போர்ட்ரைட். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் போர்ட்ரைட்டை 3 பாகமாகவே பிரித்து போட்டிருந்தோம். ½ ஹவர்லையும் நம்ம ஒரு போர்ட்ரைட் வரையலாம், 1 ஹவர்லையும் ஒரு போர்ட்ரைட் வரையலாம். ஆனால் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வரைகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு ஒரு போர்ட்ரைட்டோட டீட்டெயில், ரியலிஸ்டிக், அப்புறம் ரிசல்ட் நல்லா கிடைக்கும். இந்த போர்ட்ரைட் வந்து நம்மளுக்கு கஸ்டமைஸ்டு தான், கிளைண்ட்டுக்காக பண்ணுறது தான். ஸோ இந்த போர்ட்ரைட்டை நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறோம், நம்ம கிளைண்ட்டுக்கு பண்ணுறதுனால நம்ம சீக்கிரம் தான் போர்ட்ரைட்டை முடிச்சு கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ எவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம இந்த போர்ட்ரைட் பண்ணணும், இந்த போர்ட்ரைட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு 3 மணி நேரம் ஆகிருக்கு. அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறோம். ஒரு போர்ட்ரைட் வரைகிறதுக்கு முன்னாடி அதை ஒத்து கவனிக்கணும். கவனித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணணும். நிறைய பேர் போன போர்ட்ரைட் போட்டும்போது என்ன கேள்வி கேட்டிருந்தீங்க அப்படின்னா, எப்படி அவுட்லைன் எடுத்தீங்க அப்படிங்கிறது தான் கேள்வியாக கேட்டிருந்தீங்க. அந்த கேள்விக்கான ஆன்சராக நம்ம அடுத்ததாக ஒரு எப்படி அவுட்லைன்லாம் எடுக்க முடியும், எந்தெந்த டைப்பில் அவுட்லைன் எடுக்க முடியுங்கிற மாதிரி ஒரு ஃபுல் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். தமிழ் விளக்கத்தோட முழுமையாகவே அது இருக்கும். அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி அவுட்லைன் எடுக்கிறது அப்படிங்கிற ப்ராசஸ் ஈஸியாக புரிய வரும். இந்த வீடியோவும் உங்களுக்கு அதிக நேரம் லென்த்தாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதை 3 பார்ட்டாக உங்களுக்கு டிவைட் பண்ணி போடுறோம். ஒரு போர்ட்ரைட் ½ ஹவர் வரும், 30 நிமிஷத்துக்கு வரும். ஸோ இந்த போர்ட்ரைட் எப்படி வரைகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ராயிங் பண்ணிக்கலாம். இப்போ ட்ராயிங் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம லைட் அண்ட் ஷேட் பண்ண போகிறோம். இப்போ பென்சில் வந்து பட்டையாக இருக்கணும். இது பட்டையாக ஒரு சைடு இருந்துச்சு அப்படின்னா ஒரு பக்கம் ஷார்ப்பாகவே இருக்கும். இப்போ இந்த பட்டையாக இருக்கிற சைட்லேருந்து நம்ம லைட் அண்ட் ஷேட் பண்ண ஆரம்பிக்கலாம். வரைகிற பேப்பர் அழுக்காகக்கூடாது அப்படின்னா நீங்கள் கீழே ஒரு டிஷ்யூ பேப்பரோ அல்லது A4 ஷீட்டோ அல்லது ஏதோ ஒரு பேப்பர் நீங்கள் வச்சுக்கலாம். அப்போது நம்மளுக்கு வந்து அழுக்காகாமல் வரைய முடியும். ஃபஸ்ட்டு நம்ம தலைப்பகுதி தான் ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடிய பகுதி. அந்த ஏரியாவில் நம்ம ஃபஸ்ட் டோன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் டோனுங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு 7 டோன் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். அந்த 7 டோனில் ஹேரில் எது டார்க்கில் பேஸ் டோனாக இருக்கோ அதுதான் நம்மளுக்கு இதில் ஃபஸ்ட்டு டோன். அப்படி ஒரு ஃபஸ்ட்டு டோனை நம்ம ஹேர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் அப்ளை பண்ணும்போதும் ஃபஸ்ட்டு டோன் தான் நம்ம வைக்கிறோம். இருந்தாலும் அது ஹேர் வந்து எந்த டைரக்ஷன்லலாம் திரும்பி இருக்குது, வளைஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து பென்சிலை ஷேட் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த ஒர்க் வந்து கஸ்டமைஸ்டு கிளைண்ட் ஒர்க்கு அப்படிங்கிறதுனால நான் ஸ்டார்டிங்கில் எப்படி பண்ணணும், இது ஒரு மெத்தட் தான். இன்னும் வேறு மெத்தடில் நம்ம லைட் அண்ட் ஷேட் பண்ண முடியும். ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெத்தடை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் எவ்வளோ முடிஞ்ச அளவு புரிய வைக்க முடியுமோ அவ்வளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணி பின்னாடி வாங்க. இதை எப்படி ப்ராப்பராக பண்ணணும், இன்னும் ஈஸியாக எப்படி புரிகிற மாதிரி பண்ணணுங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்லிடுறேன். இது கிளைண்ட் பேஸ் ஒர்க்குங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிற வழியை தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போது ஹேரில் வந்து எங்கெங்கெல்லாம் லைட்டிங் நம்மளுக்கு தெரியுதோ அந்த லைட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு மற்ற இடங்கள் எல்லா இடத்துலையும் நம்ம டார்க் டோனை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது நான் பென்சிலை எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். பட்டையான பகுதியில் எங்கே வச்சு தீர்த்துனேன், ஷார்ப்பான பகுதி தேவைன்னா எந்த பகுதியில் நான் திருப்பிக்கிறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனிச்சுக்கிட்டே வாங்க.
இப்போ நார்மலாக எல்லா இடத்துலையுமே நான் ஷேடு பண்ணணும், டார்க் ஏற்றணும் அப்படின்னா பட்டையான பகுதியில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் எனக்கு இன்னும் டார்க் வேணும், அதே சமயம் டீட்டெயிலும் கொஞ்சம் ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் பென்சிலை திருப்பி அந்த ஷார்ப்பான பகுதியிலேருந்து டார்க் எடுக்க ஆரம்பிச்சிடுறேன். இப்போ இந்த நெத்தி பகுதியிலையும் லைட்டிங் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த லைட்டிங்கை மட்டும் விட்டுருங்க. விட்டுட்டு மற்ற பகுதியில் எல்லா இடத்துலையுமே ஸ்கின்னுக்கான பேஸ் டோன் எது இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்றது போல் நீங்கள் ஃபஸ்ட்டு டோன் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த புருவம் பகுதி டார்க்காக இருக்குது, ஸ்கின் பகுதியை விட டார்க்காக இருக்குது. ஆனால் டார்க்னா புருவம் எல்லாமே ஒரே டார்க்கில் இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லா சைடும் புருவம்னா ஒரே டார்க் பிளாக் அப்படின்னு வைப்போம். அந்த மாதிரி வைக்கக்கூடாது. அந்த புருவத்துலேயும் நம்மளுக்கு டார்க் லைட் இருக்குது. அது எங்கே அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி லைட்டு டார்க் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஸ்கின் பகுதிக்கு முகப்பகுதிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டோன் அப்ளை பண்ணாலுமே அதோட வால்யூம் டைரக்ஷன் எந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் டோன் அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம பாட்டுக்கும் ஆப்போசிட் சைடில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வால்யூம் கிடைக்காது. அதனால் கரெக்டாக வால்யூம் எந்த பக்கம் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் டோன் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. இந்த கண்ணோட பகுதி, குறிப்பாக இந்த கண்ணில் சின்ன பகுதியாக இருந்தாலும் அதில் மேடு பள்ளங்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஜாஸ்தியாகவே இருக்குது. இப்போ கண்ணுக்கு வர டார்க்குக்கு பென்சிலோட பட்டையான பகுதி இருக்குது இல்லையா, அதை திருப்பிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஷார்ப் எட்ஜில் உள்ள பின்னாடி உள்ள பென்சில் கிடைக்கும். அதிலேருந்து நம்ம லைன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஷார்ப்பான லைன் கிடைக்கும். இப்போ பென்சிலை நீங்கள் இப்படி தான் பயன்படுத்திக்கணும். ஒரு பக்கம் ஃப்ளாட்டும் ஒரு பக்கம் ஷார்ப்பும் வச்ச மாதிரி ஒரே பென்சில் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த கண் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத தமிழ் விளக்கத்தோட ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது கண் மட்டுமே எப்படி வரையணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வரைகிற மாதிரி ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போர்ட்ரைட்டில் கண் வரைகிற பகுதி ஈஸியாகவே அதோட வால்யூம் புரிய வரும். நம்மளுக்கு இந்த ஃபோட்டோவில் இருக்கிற இமேஜில் கண்ணு மூக்கு வாயெல்லாம் ரொம்ப கிளாரிட்டியாக நம்மளுக்கு தெரிகிறது இல்லை. இருந்தாலும் நம்ம அஷ்யூம் பண்ணி தான் அதை வரைஞ்சிக்கிறோம். ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிட்டு வரையணும் அப்படின்னா நம்ம போர்ட்ரேட்டை பற்றின புரிதல் நம்மளுக்கு இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் பிளரான இமேஜாக இருந்தாலும் கரெக்டாக நம்ம அதோட கேரக்டர் எடுக்கிறதுக்கு புரிஞ்சிருந்தால் மட்டுமே ஈஸியாக வரைய முடியும். இப்போ புருவத்தில் நம்மளுக்கு எங்கெங்கே டார்க் இருக்குது லைட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டார்க் லைட்டு மட்டும் வச்சுக்கலாம். நம்ம எங்கேயுமே டீட்டெயில் பண்ணவே இல்லை. டீட்டெயிலுக்குள்ளே இப்போ போக வேண்டிய தேவையும் இல்லை. இப்போது லைட் அண்ட் ஷேடு எங்கெங்கெல்லாம் டார்க்கு லைட்டு இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக பிரித்து நம்ம ஷேடு பண்ணி விட்டாலே டீட்டெயிலுங்கிறது ஒரு ஈஸியாகவே கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் டீட்டெயிலுக்கு கவலைப்படாமல் ஃபஸ்ட்டு டெப்த்து எவ்வளோ இருக்குது லைட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டோனை அப்ளை பண்ணுங்கள்.
நம்ம எப்போ போர்ட்ரேட் பண்ணாலும் அல்லது எந்த படம் வரைஞ்சாலும் என்ன மீடியத்தில் வரைஞ்சாலுமே நம்ம லைட்லேருந்து டார்க் போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஏன் லைட்லேருந்து டார்க் போகணும் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு ஈஸியும் கூட. இப்போது டார்க் வைக்க வேண்டிய இடத்துல கரெக்டாகவே நம்ம டார்க் வச்சுக்கலாம். இப்போ அதிக டார்க் இல்லை, மீடியம் எங்கேயோ அந்த இடத்த மட்டும் சூஸ் பண்ணி வச்சுக்கிறோம். லைட்டு தேவை அப்படின்னா டார்க்லேருந்து நம்ம அழிக்க முடியாது. அதனால் லைட்லேருந்து டார்க் போய்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ வேணாலும் படத்தில் எங்கே வேணாலும் நம்ம டார்க்கு திரும்ப திரும்ப நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். அதனால் எப்போவுமே நீங்கள் லைட்லேருந்து டார்க் பக்கமே போங்க, அதுதான் ஈஸியும் கூட. இப்போ லைட் எங்கெங்கெல்லாம் போகிறதோ அந்த லைட்டு ஏரியாவை மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு பேப்பர் ஒயிட்டுக்கு விட்டுடலாம். மற்ற இடங்களில் நம்ம ஒரு டோன் பண்ணிக்கிட்டே போயிடலாம். இப்போது லைட் ஏரியாவில் பேப்பர் ஒயிட் இருக்கிற இடம் அதோடு சேர்த்து ஒரு லைட் டோன் இருக்கிற இடம் ரெண்டையுமே நான் லைட்டு பகுதியாகவே கன்வெர்ட் பண்ணிடுறேன். அதனால் அந்த பகுதியை மட்டும் நான் பேப்பர் ஒயிட்டாகவே அப்படியே விட்டுடுறேன். எப்போ நம்மளுக்கு அந்த இடத்துல லைட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு தோணுதோ அந்த இடத்துல நம்ம லைட்டை கண்ட்ரோல் பண்ணி டார்க் ஏற்றிக்க முடியும். இப்போ மூக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கரெக்டாக அதுக்கான ட்ராயிங் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் மூக்குலையும் நம்ம அதில் ரிஃப்ளெக்ட் இல்லை அப்படின்னாலும் நம்மளாக சேர்த்து ரிஃப்ளெக்ட் லைட்டு வைக்கணும். அதே சமயம் ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி நம்ம அப்படியே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி அப்படியே பண்ணால் இதுவும் ஃபோட்டோ மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்மளுக்கு அழகாக தெரியணும், ஃபோட்டோவை விட பெட்டராக தெரியணும் அப்படின்னா ஃபோட்டோவில் இல்லாத சில லைட்டிங்ஸை நம்ம கட் பண்ணி விடணும். அது எங்கெங்கே அப்படிங்கிறதையும் நம்ம போக போக பார்க்கலாம். இப்போது மூக்கோட அவுட்லைன் வந்து கீழே இருக்குது. ஆனால் அந்த அவுட்லைனை ஒட்டினாப்பில் ஒரு லைட் ஒன்று விடுறேன். ஒரு நூல் அளவுக்கு ஒயிட் ஒன்று பேப்பர் ஒயிட்டை விட்டுட்டு வந்துடுறேன். இதுதான் நம்ம மூக்குக்கான ரிஃப்ளெக்ட் லைட்டு. இது ஃபோட்டோவில் பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி இடங்கள்லையும் நம்மளா ஒயிட்டு விட்டோம் அப்படின்னா மூக்கோட வால்யூம் சூப்பராக எடுத்து கொடுக்கும். ஸோ நல்ல ரிலீஃபாகவே இருக்கும். இது ஃபோட்டோ இருக்கிறத விட ரொம்ப பெட்டராகவே ஃபீல் பண்ண வைக்கும். இப்போ இந்த மூக்கு எப்படி வரையணும் அப்படிங்கிறதையும் தமிழ் விளக்கத்தோட முழுமையாகவே அதை புரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸியான வழியில் இந்த மூக்கு எப்படி வரைகிறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கோம். இந்த மூக்கை எப்படி வரைகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதையும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு போர்ட்ரேட் வரைகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவே இருக்கும். இப்போ இந்த காதை ஒட்டினாப்பில் ஒரு கண்ணம் பகுதியில் நம்ம காதுக்கான பேக்ரவுண்டில் டார்க் வச்சிடறோம். அதே சமயம் கண்ணத்தோட அவுட்லைனை விட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு ஒயிட் லைன் ஒன்று விட்டுறோம். இதுவும் ரிஃப்ளெக்ட் லைட்டு தான். இந்த லைட்டுமே ஃபோட்டோவில் நம்மளுக்கு கிடைக்கல, இருந்தாலும் நம்மளாக வரைஞ்சிக்கணும். அப்போ தான் அந்த லைட்டு விட்டால் மட்டும்தான் நம்ம அந்த பக்கமும் கண்ணம் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஃபீலை நம்மளுக்கு 3D ஃபார்மில் ரிலீஃப் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா வால்யூம் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பென்சிலை கொண்டு ஷேட் பண்ணணும். இப்போது நான் இந்த ஃபேஸாக இருந்தாலுமே ஹேராக இருந்தாலும் எந்தெந்த பகுதியில் எப்படி பென்சிலை வைக்கிறேன், எந்த மாதிரி பென்சிலை வச்சு இழுக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கவனிங்க. நான் வால்யூமில் மட்டுமே தான் பென்சிலை போட்டு இழுத்துக்கிட்டு வரேன். அப்போ தான் அந்த பகுதிக்கான வால்யூம் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும்.
அதே போல் தான் வாய் பகுதி. இந்த வாயோட மேல் பகுதி, உதட்டு பகுதியோட மேலே ஒரு பேப்பர் ஒயிட்லேயே லைட்டு ஒன்று விட்டுருங்க. அதுவும் நம்ம மேலே மூக்குக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் லைட் விட்ருக்கோமோ அதே மாதிரி தான் வாய்க்கு மேலேயும் நம்ம விடுறோம். இந்த லைட்டு மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது தான். ஸோ நம்ம அதை விட்டுட்டு மற்ற பகுதியில் மட்டும் ஒரு டோன் வச்சுக்கிட்டு டார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வாய் பகுதி நீங்கள் வரைகிறீங்க அப்படின்னா மேல் பகுதியில் வந்து நம்ம லைன் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். பென்சிலை திருப்பி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ப் லைன் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு லைன் ஒன்று போட்டுக்கோங்க. லைன் போட்டதுக்கப்புறமா அந்த கோடு தெரியாத மாதிரி அதை ஷேடாக மாற்றி விட்டுருங்க. அது எப்படி அப்படின்னா, ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா அது லைனு, 10 கோடு 15 கோடு தொடர்ந்தாப்புல மேலேயே போட்டோம் அப்படின்னா அது ஷேடு. இப்போது கோடுக்கும் ஷேடுக்கும் வித்தியாசம் நம்மளுக்கு தெரியணும். அதே சமயம் நம்ம போர்ட்ரைட்டில் எங்கேயுமே கோடு இருக்கக்கூடாது, எல்லாமே ஷேடாக தான் இருக்கணும். வாய் எப்படி வரையணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம தமிழ் விளக்கத்தோட முழுமையாகவே அதுக்கான ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இதையும் முழுமையாக பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா வாய் எப்படி வரைய முடியும் அப்படிங்கிறத ஈஸியாகவே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் வரையலாம். இந்த வீடியோவுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாகவே பார்த்துக்கலாம். இப்போ இந்த பகுதியில் வந்து நம்மளுக்கு டீட்டெயில் வந்து பக்கம் பக்கமே நிறையாவே இருக்குது. என்னென்னா, முகம் வந்து வாய் சிரித்த மாதிரி இருக்குது, கன்னத்தில் அந்த சிரிப்போட கோடு ஒன்று விழுகுது, அதே சமயம் கன்னத்தில் குழியும் இருக்குது. இப்போ அந்த பகுதிக்கு பக்கம் பக்கமே நம்மளுக்கு மேடு பள்ளம் எல்லாமே அமைஞ்சிருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பொறுமையாகவே நீங்கள் ஷேடு பண்ணிக்கலாம். கரெக்டாகவே அந்த ஒயிட்டு எங்கெங்கெல்லாம் லைட்டு தேவையோ அதை மட்டும் கரெக்டாக கட் பண்ணி விட்டுட்டு மற்ற இடங்களில் தேவையான அளவுக்கு ஒரு ஷேடு பண்ணிக்கலாம். அடுத்து இந்த காது பகுதி, காதோட டிராயிங் எப்படி இருக்கோ அதோட மேடு பள்ளம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கரெக்டாகவே நீங்கள் அதுக்கான டோனை செட் பண்ணிடுங்க. இந்த காது எப்படி வரைகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தமிழ் விளக்கத்தோட முழுமையாகவே தனி வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். இந்த வீடியோவுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் முடிஞ்சால் அந்த காது வரைகிற வீடியோவையும் லிங்கை கிளிக் பண்ணி முழுமையாகவே பார்த்துக்கோங்க. நம்ம நார்மலாக இருக்கிற ஃபேஸை விட சிரிச்சுக்கிட்டு இருக்கிற ஃபேஸில் நம்மளோட கண்ணங்களோட வால்யூமெல்லாம் ஈஸியாகவே தெரிய வரும். ஸோ அதெல்லாம் வால்யூம் கரெக்டாக போட்டால் மட்டும்தான் அவங்க சிரிக்கிறாங்க, அதனால் இந்த கன்னத்தில் உள்ள சதைகள்லாம் கொஞ்சம் மேடு பள்ளம் இப்படி மாறி இருக்குது அப்படிங்கிற மாற்றத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ நம்ம அதோட வால்யூம்லேயே வரைஞ்சால் மட்டும்தான் அதுக்கான ரிசல்ட்டையும் நம்ம கொடுக்க முடியும். நம்ம எப்போ போர்ட்ரைட் பண்ணாலுமே லைட்டு எந்த பக்கம் வருது அப்படிங்கிறத கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைட் அண்ட் டார்க் கொடுக்க முடியும். இப்போது லைட்லையும் நம்ம டார்க்கை கண்டுபிடிக்கணும், டார்க்லையும் உள்ள லைட்டை நம்ம கண்டுபிடிச்சி வரையணும். இது ரெண்டுக்குமான லைட்டு டார்க் எப்படி இருக்குங்கிறத நம்மளுக்கு கண்டுபிடிச்சி கரெக்டாக அப்ளை பண்ண தெரிஞ்சாலே நம்ம லைட் அண்ட் ஷேட் சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிருவோம்.
இந்த கழுத்து பகுதியோட அவுட்லைன் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத இப்போ இதில் ஜூமில் காட்ட முடியல. ஸோ இதை தனி வீடியோவே பென்சிலை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி திருப்பினா எப்படி அவுட்லைன் வரும் அப்படிங்கிறதெல்லாம் தனி வீடியோவே ப்ரஷோட ஸ்ட்ரோக்கும் பென்சிலோட ஸ்ட்ரோக்கும் எப்படி வரும் அப்படிங்கிறத தனி வீடியோவாகவே போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவையும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பென்சிலை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ஈஸியாக தெரிய வரும். இப்போது இவங்க போட்டிருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் கரெக்டாக அதுக்கான லைட்டு, அதாவது ஒயிட்டை மட்டும் கரெக்டாக கட் பண்ணி விட்டுட்டு மற்ற பகுதி ஸ்கின் பகுதிக்கு நம்ம அதுக்கான கலர் டோனை அப்ளை பண்ணிடலாம். இப்போ இந்த கலர் டோன் வைக்கிறது வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் டார்க் வைக்கிறோம் எங்கெங்கெல்லாம் லைட் வைக்கிறோம் அப்படிங்கிறத கரெக்டாகவே மென்ஷன் பண்ணி வைங்க. ரொம்ப டார்க் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்மளால் லைட்டு விட முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாகவே நீங்கள் லைட்லேருந்து டார்க் பக்கமே நகர்றது நல்லது. நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பென்சிலை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் அப்படிங்கிறத கவனிங்க. பட்டையாக இருக்கிற பென்சில் தான். எந்த இடத்துலலாம் பட்டையான பகுதியை யூஸ் பண்ணுறேன், எந்த பகுதியிலலாம் ஷார்ப்பான பகுதியை யூஸ் பண்ணுறேங்கிறத பாருங்கள். இப்போ இந்த பகுதியில் நான் லெஃப்ட் சைடு பென்சில் அழுத்திக்கிட்டு ரைட் சைடில் பென்சில் பேப்பரில் படாமல் தூக்கிட்டேன். அதனால் எனக்கு அந்த அவுட்லைன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவுட்லைன் சைடு ஃபேஸோட வெளிப்பகுதியில் டார்க்காக நல்லா ஷார்ப்பாகவே இருக்குது, ஆனால் உள்பகுதியில் எனக்கு கொஞ்சம் மெர்ஜ்டாகவே இருக்குது. இந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம பென்சிலை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த லைன்ஸ் நம்ம இழுக்க முடியும். இப்போ நம்ம ஃபேஸில் உள்ள ஸ்கின் பகுதிக்கு ரெண்டாவது டோன் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டோன் எங்கெங்கெல்லாம் வைக்கணுமோ எல்லா இடத்துலையும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டோன் மட்டுமே நம்ம லைட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது செகண்ட் டோனாக இந்த ஃபஸ்ட்டு டோன் வச்சதில் கோடு கோடாக தெரிகிற பகுதியை செகண்ட் டோன் வைக்கிறதுல அந்த கோடு கோடு மறைகிற மாதிரி மெர்ஜ் பண்ணுற மாதிரி நம்ம செகண்ட் டோன் ஒன்று அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா டார்க் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு கம்மியாகுது அப்படிங்கிற இடத்தெல்லாம் பார்த்துட்டு தேவையான இடங்களில் நம்ம டார்க் ஏற்றிக்கலாம். இதை தான் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், லைட்லேருந்து டார்க் பக்கம் போகணும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம எப்போ வேணாலுமே நம்ம டார்க் ஏற்றிக்க முடியும். ஆனால் அந்த இடத்துல லைட்டு தேவை அப்படின்னா நம்மளால் அழிச்சு எடுக்க முடியாது. நம்ம எப்போ படம் வரையும் போதும் எரேசர் யூஸ் பண்ணாமல் தான் வரைஞ்சிட்டு இருக்கோம். ஏன்னா எரேசர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தவறு நடக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியும், அதுக்காகவே நம்ம தவறு பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ எரேசர் இல்லை அப்படின்னா நம்ம கவனம் ஜாஸ்தி பண்ணுவோம், தப்பு வராமலே வரைகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இப்போ அந்த செகண்ட் டோன் வைக்கும்போது லைட் எங்கெங்கெல்லாம் அதிகப்படியாக இருக்கோ அந்த இடத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடலாம். நான் லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது வந்து பேப்பர் ஒயிட் எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கே மட்டும் விட்டுட்டு மற்ற பகுதியில் பேப்பர் ஒயிட்லேருந்து அடுத்ததாக ஒரு டார்க் டோன் லைட் டோன் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டோனில் ஃபுல் டார்க் எங்கேயுமே வைக்கல. இப்போ கண்ணு புருவம் எந்த இடத்துலையுமே நம்ம ஃபுல் டார்க் வைக்கல. இப்போ செகண்ட் டோன் வரும்போது எந்தெந்த இடத்துலலாம் நம்மளுக்கு தேவையோ அங்கே ரெண்டாவது முறையாக ஒரு டார்க் டோன் ஏற்றிக்கிட்டு வரோம். இதே போல் நம்ம மூணாவது டோனும் போட்டுக்கலாம், நாலாவது டோனும் ஏற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எவ்வளோ டோன் தேவையோ அவ்வளோ டோனுக்கும் நம்ம ஏற்றிக்கிட்டே போகலாம். ஆனால் லைட்லேருந்து தான் டார்க்குக்கு போகணும். இப்போ இந்த ஹைலைட்டுங்கிறது பேப்பர் ஒயிட்டாகவே நம்ம போட்டிருக்கோம். அது எங்கெங்கெல்லாம் வால்யூமுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி லைட் ஒன் கண்டினியூ ஆகுதோ அதை கரெக்டாகவே பார்த்து கரெக்டாகவே அப்ளை பண்ணிடுங்க. அந்த லைட்டை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணி அடிச்சிட வேண்டாம். அந்த லைட்டை சுத்தமாகவே எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வால்யூமை எம்போஸ் பண்ணி காட்டாது.
ஸோ கவனமாக லைட்டை கட் பண்ணிவிட்டு மற்ற பகுதியில் தேவையான டார்க் டோனை செகண்ட் டோன் அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த வாய்க்கான கன்னத்தோட சுருக்கம் ஒன்று இருக்குது. அது பள்ளம் அப்படிங்கிறதுனால தான் அந்த சுருக்கம் நம்ம கோடாகவே போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டில் வரையும் போது நம்ம கோடே போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த கோடு எந்த பக்கம் மெர்ஜ் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்கணும். எந்த பக்கம் ஷார்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ ஷார்ப்பாக இருக்கிற பகுதி விட்டுட்டு எந்த பக்கம் நம்மளுக்கு ஸ்மூத் ஆகணுமோ ஷேடு தேவையோ அந்த பகுதியில் நம்ம போட்ட கோட்டை மெர்ஜ் பண்ணி விட்டுறலாம். இப்போது கன்னம் பகுதியிலேருந்து லைட் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் கட் பண்ணிவிட்டு ஒரு டார்க் டோனை நம்ம ஏற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த செகண்ட் டோனாக நான் அப்ளை பண்ணும்போதும் டார்க்கு எங்கெங்கே இருக்கோ அங்கே மட்டுமே தான் நான் அடுத்தடுத்த டோனில் ஏற்றிக்கிட்டே வரேன். லைட்டை நான் டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே விட்டுடுறேன். ஏன்னா லைட்டை நம்ம எப்போ வேணாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ டார்க் பகுதி எங்கெங்கே இருக்குது, எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாகவே நம்ம ஷேட் பண்ணிக்கிட்டு போகலாம். நம்ம பென்சிலை எப்படி வைக்கணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். நீங்கள் அதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா பென்சில் தான் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது புரிய வரும். ஒரு சிலர் நம்ம 4-5 பென்சில் கூட வச்சுக்குவாங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஒரே பென்சில்லே நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹேண்ட்லிங் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா பழக்கப்பட்ட பென்சில்லேருந்து நம்ம லைன் அடிக்கிறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், ஷேடு பண்ணுறதுக்கு வசதியாகவும் இருக்கும். ஸோ இப்போ ஓவராலாக பார்க்கும்போது லைட் எந்த பக்கம் வருது அந்த பகுதியை மட்டும் விட்டுட்டு டார்க் பகுதி எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த பகுதியில் டார்க்கை அப்ளை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அப்போ தான் ஒரு பகுதி டார்க் ஆகுது, அதாவது லைட்டுக்கு ஆப்போசிட் சைடு எவ்வளோ டார்க் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு தான் லைட்டு பகுதி வர கன்னம் பகுதி நம்ம எவ்வளோ டார்க் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற இடத்த முடிவு பண்ண முடியும். இந்த கண்ணு பகுதிக்கான டார்க் லைனை யூஸ் பண்ணும்போது நான் பென்சிலை எப்படி ரொட்டேட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத கவனிங்க. திருப்பிக்கிட்டு பட்டையான பகுதியில் விட்டுட்டு ஷார்ப்பான பகுதியிலேருந்து நான் டார்க் லைனை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டார்க் லைனும் ஒரு பக்கம் டார்க்காக இருக்கட்டும், ஒரு பக்கம் கண்ணோட உள் பகுதியில் மெர்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கட்டும். இப்போ கண்ணோட வெள்ளை வெளியிலேயே நம்ம மெர்ஜ் பண்ணுற மாதிரி வைக்கணும். அந்த பகுதியிலையும் நம்ம ஷார்ப் வச்சிட வேண்டாம். அப்போ தான் உள்ளே போகுது அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு தெரிய வரும். இப்போது நம்ம எல்லோருமே கண்டிப்பாக லைன் ப்ராக்டிஸுங்கிற ஒன்று பண்ணியிருக்கணும், எப்போயுமே பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம ரெகுலராக ப்ரஷ் பண்ண கூட மறக்கலாம், ஆனால் லைன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மறக்கக்கூடாது. ஒரு மொழியை எப்படி டெய்லி பேசி 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 நம்ம கற்றுக்கிறோமோ அதே மாதிரி தான் வரைகிறதுக்கு கோடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கோடுங்கிறது சிங்கிளாக போட்டோம்னா தான் கோடு, அதே 10 தடவை தொடர்ந்து ஒரே இடத்துல போட்டோம்னா அதுக்கு பேர் ஷேடு. இப்போது ரெகுலராக நம்ம லைன் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் மட்டுமே நம்ம பென்சிலோட ஹேண்ட்லிங்கை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் எல்லோருமே கட்டாயம் லைன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
இந்த மூக்கு பகுதிக்கான ரிஃப்ளெக்ட்டு, அதே சமயம் இந்த கன்னத்தோட பள்ளம் சைடு அந்த டார்க்கை ஒட்டினாப்பில் ஒரு நூல் போல் ஒரு லைட் ஒன்று விட்டுருக்கோம். அந்த மாதிரியான லைட் எல்லாமே நான் விட்டுக்கிறேன். ஏன்னா கடைசியாக கூட அந்த லைட்டை நான் கண்ட்ரோல் பண்ணி விட்டுருவேன். கடைசியாக என்னால் அந்த இடத்துல டார்க் வச்சதுக்கப்புறம் கட் பண்ணி எடுக்க முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன லைட்டு விடுற இடம் தான் படம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே தெரியும். இப்போ மைல்டாக நம்ம வரைஞ்ச படத்தை கொஞ்சம் ஒரு 2 அடி அல்லது 3 அடி டிஸ்டன்ஸ்லேயே பார்த்துக்கிட்டு வாங்க. அப்பப்போ எந்திரிச்சு நின்று பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ தான் நம்மளுக்கு டார்க் எவ்வளோ ஏற்றிருக்கோம் அப்படிங்கிறது தெரிய வரும். தொடர்ச்சியாக நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு மீடியமாக உள்ளதே நம்மளுக்கு அதிக டார்க்காகவே தெரிய வரும். அதனால் படம் வரைங்க, கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எழுந்து நின்று உங்கள் படத்தை பாருங்கள். அப்படி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அதில் நம்ம என்ன டார்க் பண்ணியிருக்கோம், என்ன லைட் பண்ணியிருக்கோங்கிறது தெரிய வரும். அப்போது பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எங்கே தேவையோ அந்த இடத்துல திரும்ப நீங்கள் டார்க் ஏற்றிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டோனில் லைனாகவே போட்டிருந்தோம். அதோட வால்யூமை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான். இப்போ நமக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஷேடு பண்ணுறதுல அப்படிங்கிறதுனால லைனாக போட்டாலுமே செகண்ட் டோனில் அந்த லைனாக தெரிகிறத நான் மெர்ஜ் பண்ண முடியுது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா லைனாகவே போட்டு கூட ட்ரை பண்ணிக்கோங்க. ஆனால் மெர்ஜ் பண்ணுறதுக்கு கற்றுக்குங்க. யாரெல்லாம் மெர்ஜ் பண்ணுறதுக்கு கற்றுக்குறீங்களோ நல்லா ஸ்மூத் பண்ணுறவங்க மட்டும்தான் லைட் அண்ட் ஷேட் நல்லா ஹேண்டில் பண்ணுறவங்களாக இருக்கிறாங்க. இப்போது அதுக்காக நம்ம ஸ்மூத் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பேப்பர் வச்சு தேய்க்கிறதோ அல்லது கையை வச்சு அந்த இடத்துல தேய்க்கிறதோ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. பேப்பரில் நம்ம வரைபட தளத்தில் வரைகிற போர்ட்ரைட்டில் பென்சில் மட்டும்தான் படணுமே தவிர நம்ம கை படக்கூடாது. ஸோ கைப்பட்ட அழுக்காகுங்கிறதுனால தான் நம்ம டிஷ்யூ பேப்பர் அல்லது A4 பேப்பர் யூஸ் பண்ணுறோம். முழுக்க நம்ம பென்சிலோட ஹேண்ட்லிங்கில் மட்டுமே டார்க்கும் லைட்டும் விடணும். அப்படி விடுறது தான் நல்ல ப்ராக்டிஸ்க்கான அழகு அடையாளமும். ஸோ நான் பென்சில்லையே அதுக்கான லைட்டு டார்க்கு எங்கெங்கே தேவையோ அதை பென்சில் மட்டுமே வச்சு ஹேண்டில் பண்ணும்போது நான் வால்யூமை புரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே அந்த இடத்துல கரெக்டான வால்யூம் எடுக்க முடியும். தேய்ச்சி விடுற மாதிரி இருக்குது அப்படின்னா எனக்கு அந்த இடம் வால்யூம் புரிய வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அந்த இடத்துல லைட்டு டார்க்கை மட்டுமே பார்த்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது சரியான புரிஞ்சுக்கிற இடமும் கிடையாது. ஸோ பென்சிலை மட்டுமே யூஸ் பண்ணி அதுக்கான வால்யூமை லைட் அண்ட் ஷேடோட எடுத்து பழகுங்க. இது ப்ராக்டிஸில் வர்றது சாத்தியம்தான். நம்ம எல்லோருமே சரியான லைட் அண்ட் ஷேட் பண்ண முடியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பட்சத்தில். அதுக்காக கையை வச்சு தேய்க்கிறதோ அல்லது பேப்பர் வச்சு தேய்ச்சி அதுக்கான லைட் அண்ட் ஷேடு ஃபோட்டோ மாதிரியே அந்த படம் வரைகிறதோ அது தப்புன்னு நான் சொல்ல வரல. அது ஒரு மெத்தட் அப்படின்னா இது ப்ராக்டிஸ்க்கான மெத்தடு தான் நம்ம முழுக்க சொல்ல வரோம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுற இடம் இந்த இடம் பெட்டராக ஃபீல் பண்ண வைக்கும். அதுக்காக தான் இந்த இடத்த நான் சொல்ல வரேன். நாம் லைட் அண்ட் ஷேடில் கையை வச்சு தேய்க்கிற இடமோ அல்லது பேப்பர் வச்சு தேய்ச்சி ஸ்மூத் பண்ணுற இடமோ அது ஃபோட்டோவுக்கான ரிசல்ட்டை மட்டுமே தான் நம்மளுக்கு எடுத்து கொடுக்குமே தவிர ஆர்ட்டுக்கான நம்ம ஆர்டிஸ்டிக்காக வரைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற இடத்துக்கான ஃபீலை அது கிரியேட் பண்ணி கொடுக்காது. அதனால் பென்சிலை யூஸ் பண்ணி கையாலேயே அந்த லைட் அண்ட் ஷேடெல்லாம் நீங்கள் விட்டு பழகுங்க. இது ப்ராக்டிஸில் சாத்தியம்தான். ஸோ இப்படியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க.
நம்ம வீடியோவை ஸ்பீடாகவே தான் ப்ளே பண்ணியிருக்கோம். எங்கே தேவையோ எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறதுக்கு, எந்த இடம் புரிஞ்சுக்கிறதுக்கு தேவையோ அந்த இடத்த மட்டும் நம்ம கொஞ்சம் ஸ்லோவில் காட்டிட்டு நார்மல் ஸ்பீடில், மற்ற இடங்களை நம்ம ஸ்பீடாகவே பண்ணியிருக்கோம். ஒன்றரை மணி நேரம் வீடியோவுக்கே நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அதை ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க சார், ஃபுல் லென்த் வீடியோ பார்க்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்னதையும் நம்ம கருத்தில் எடுத்துக்கிட்டு நம்மளோட வீடியோவை 3 வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ணி போட போகிறோம். இந்த வீடியோ இந்த முதல் பகுதி இதோட நிறைவு பெறுது. இதோட தொடர்ச்சியை நம்ம 2ஆம் பகுதியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஞாபகமாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதன் தொடர்ச்சியான வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். மீண்டும் நம்ம இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.